எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ஜெய்சீலன், கொடைரோடு. ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது மாஸ்டரோட ப்ரோக்ராம் பார்த்தேன். அந்த தந்திரா பயிற்சி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்போ மாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன தந்திரா பயிற்சின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க சொன்னாங்க, கொடைக்கானல் கிரீன் வேலியில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது வாங்க அப்படின்னாங்க. சரி அவசியம் வர சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பார்த்தேன். போய் பார்க்கும்போது ஹாரா தியானம் பண்ணுங்கன்னாங்க. ஹாரா என்னது ஹாரா, தொப்புளுக்கு கீழே ஒரு இஞ்சி கீழே வந்து நீங்கள் அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கன்னாங்க. அது இன்னும் நிறைய பேர் வந்து சக்கராஸ் பார்க்க சொல்கிறாங்க, இவங்க ஏதோ ஒன்று புதுசாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எனக்கு பெருசாக தெரியல. அந்த டயத்தில் வந்து இன்டர்வல் டயத்தில் ஒரு தம்பதி வந்தாங்க, டைவர்ஸ் ஆக போகக்கூடிய சூழ்நிலை இருந்தாங்க. அவங்க வந்து அங்கே பார்த்துட்டு புது வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் பழம்லாம் வச்சு இன்விடேஷன் கொடுத்தாங்க. என்னடா அது டைவர்ஸ் ஆக போகிறவங்க இந்தளவுக்கு வந்திருக்காங்க, என்ன பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு ஹாரா தியானந்தம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? அப்போ மாஸ்டர் ஹாரா பாருங்கள், ஏதாவது வேண்டி சங்கல்பம் வைங்கன்னு சொல்கிறாங்களே, நம்ம ஒன்று வச்சு பார்க்கலான்னு சொல்லி வச்சு பார்த்ததோட விளைவு, வச்சதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் நான் லைவ்லேயே இல்லை. வீடு கட்டிட்டு ஒரு 3 மாதம் கழித்து வீடு கட்டிட்டோம். நல்லா இருக்குது. எதிராக நம்ம வீடு கட்டினா ஒரு 40 வருஷம் ஒரு வேலைக்கு போயிருக்கோம், சம்பாதிச்சிருக்கோம், செலவு பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு 2 வருஷத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ண டயத்தில் அப்போ ஒரு கொடைக்கானலில் போய் ஹாரா தியானம் பண்ணிட்டு வந்தோம். அங்கே சங்கல்பம் வச்சு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து மாஸ்டருக்கு கால் பண்ண உடனே நீங்கள் வாங்க, காங்கேயத்தில் ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் இருக்குது வாங்க அப்படின்னாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தா இன்னும் நிறைய மாற்றங்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறுசாக சிந்திக்கிற தொழில் இப்போ ஹோல்சேலாக வந்து பெரிய பெரிய இடத்துல போய் வண்டியாக போய் ஹோல்சேலாக பழம் வெட்டி எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி கொண்டு போய் அந்தளவு கொஞ்சம் மாற்றம் கிடச்சி. அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர்கிட்ட வந்து அப்படியே லைவில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திருப்பி வந்து எனக்கு ஜோதிர்லிங்க இது இருக்குது, இங்கே உஜ்ஜயினி வாங்க அப்படின்னாங்க. எந்த பேச்சும் பேசலை, உடனே வரேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டருக்கு மிகப்பெரிய நன்றி, வழிகாட்டின அந்த டீமுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்ததுக்கப்புறம் எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய மாற்றங்கள் எனக்குள்ளே கிடச்சிருக்கு. தேங்க்யூ.